ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோன் விஷ்ணு பிரஜோதயாது. லக்ஷ்மி நரசிம்மாய நாராயணாய கோவிந்தாய நமோ நமோ நமோஸ்துதே. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் சுலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுமம் நமாம்யஹம் நமாமி. லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நமோ நமோஸ்துதே. பக்த கோடிகளே, இப்பொழுது நாம் பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய அவதாரங்களிலே பல சிறப்பு வாய்ந்த அவதாரங்கள் உண்டு. பகவான் மேல் பக்தி கொண்டு அவன் திருவடிகளே சம்பூர்ணமான சரணம் அடைந்து அவன் திருநாமங்களே ஆகாரமாக ஏற்படுத்தி கொண்டு இப்படியாக பல பக்தர்கள் நம் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தனர். இப்படிப்பட்டவர்களிலே பகவான் மேல் மிகவும் பக்தி கொண்டு அவன் மேல் பல பாசுரங்களை பல பாடல்களை பாடியவர்களை நாம் ஆழ்வார்கள் என்று அழைக்கின்றோம். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அவர்களுடைய பல அற்புதங்களை பாடலாக நமக்கு திவ்ய பிரபந்தங்களாக அள்ளி வழங்கியவர்கள் ஆழ்வார்கள். அவன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மகாவிஷ்ணுவான நாராயணமூர்த்தியுடைய அந்த பிரபந்த பாடல்கள் மூலமாக இந்த அகிலத்திற்கு அவனுடைய சிறப்புகளை எடுத்து உரைத்தனர் ஆழ்வார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆழ்வார்கள் பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பல ஆலயங்களுக்கு சென்று பகவான் அவர்களை போற்றி புகழ்ந்து நமக்கு பாடலாக பிரபந்தங்களாக அள்ளி வழங்கினர். தேவர்களுக்கெல்லாம் எப்படி அமுதத்தை வழங்கினாரோ பகவான், அதுபோல நம் மானிடர்களுக்காக ஆழ்வார்கள் மூலமாக நமக்கு திவ்ய பிரபந்தங்களாக நமக்கு அள்ளி வழங்கினர். அந்த அமுதத்தை நாம் பருகி அவனுடைய அந்த திவ்ய பிரபந்தங்களை பாராயணம் செய்து பகவானுடைய திருவடிகளை நாம் சம்பூர்ணமாக சரணடைய வேண்டும் என்பதே அடியனுடைய நோக்கம். இப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தங்களை அள்ளி வழங்கியவர்களே நம்ம ஆழ்வார் என்ற ஆழ்வார். சிறப்புமிக்க நம்ம ஆழ்வார்களை பற்றிய சில குறிப்புகளை அவருடைய மகத்துவத்தை இப்பொழுது எடுத்துரைக்க இருக்கின்றோம். நம்ம ஆழ்வார்கள் அவருடைய சிறப்புகளை சொல்ல வேண்டுமென்றால் நாம் முதலிலே இராமாயண காலத்திற்கு செல்ல வேண்டும். வால்மீகி இராமாயணத்திலே ஒரு சிறப்பு வாழ்ந்த ஒரு குறிப்பினை குறிப்பிட்டுள்ளார். அவை என்னவென்றால், பகவான் ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய ராம அவதாரத்தை முடித்து கொள்ள வேண்டிய நேரம் வந்தது. கடைசி 3 நாட்களுக்கு முன்பு பகவான் அழைக்க அந்த தர்மராஜனான யம தர்மராஜன் ஸ்ரீமன் ராமபிரானை, அந்த ராமச்சந்திர மூர்த்தியை
அந்த ரகுராமனை காண அரச சபைக்கு அயோத்திக்கு விஜயம் செய்கின்றார். அப்பொழுது அவரை வரவேற்ற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அமர வைத்த பிறகு ராமபிரானிடம் யம தர்மராஜா ஒரு கோரிக்கையை வைக்கின்றார். என்னவென்றால், ராமா, பகவானே, நாராயணா, தங்களிடம் நான் தனியாக பேச வேண்டும், எவரும் இருக்கக்கூடாது. ஆதலால் அந்த வாய்ப்பினை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் என்று கோரிக்கை வைக்க, உடனே லட்சுமணனிடம் ஒரு ஆணையை இடுகின்றார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. லட்சுமணா, என்னுடைய அனுமதியின்றி எவரையும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது, நீயும் உள்ளே என்னுடைய அனுமதியின்றி வரக்கூடாது என்று ஆணையை பிறப்பித்துவிட்டு உள்ளே இருவரும் தனியாக பேசுவதற்கு சென்று விட்டனர். இந்த சமயத்திலே துர்வாச முனிவர், கோபத்திற்கு அதிபதியான துர்வாச முனிவர், எதற்கெடுத்தாலும் சற்று கோபம் வந்துவிட்டால் உடனே சாபம் இடுபவர். அவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை காண வருகின்றார். அயோத்திக்கு அரண்மனைக்கு விஜயம் செய்கின்றார். உடனே லட்சுமணன் அவரை தடுத்து நிறுத்தி, மகரிஷியே, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இப்பொழுதே ஒரு முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கின்றார். அவரை காண இப்பொழுது முடியாது. தாங்கள் சற்று நேரம் காத்து கொண்டிருங்கள், பகவான் வந்து அழைப்பார், அப்பொழுது அவரை காணலாம் என்று அவரை தடுத்து நிறுத்துகின்றார் லட்சுமணன். உடனே கோபம் கொண்ட துர்வாச முனிவர், லட்சுமணா, இந்த உலகத்திற்கும் நான் எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் செல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு, எவரும் என்னை தடுத்ததில்லை, நீ என்னை தடுக்கின்றாய். நீ என்னை உள்ளே செல்ல அனுமதிக்காவிட்டால் இந்த அயோத்தி நகரமே மண்ணாக போவது என்று நான் சாபம் இடுவேன் என்று மிரட்டுகின்றாள் லட்சுமணன். சரி, நம்மால் அயோத்தி நகரமே அழிவதை விட நாம் சகோதரன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் நாம் அவருக்கு இதற்காக அவர் கொடுக்கும் தண்டனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்த லட்சுமணன் மகரிஷியை உள்ளே செல்ல அனுமதித்து விட்டார். லட்சுமணனும் உள்ளே சென்று விட்டார். பிறகு ராமச்சந்திரமூர்த்தி துர்வாசரை வரவேற்று அவரை உபசரித்து அனுப்பிவிட்டு கோபம் கொண்ட ராமனுக்கு கோபம் வந்துவிட்டது. லட்சுமணா, நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்தாய்? எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்றேன், துர்வாசரை அனுமதித்தாய், நீயும் என் அனுமதியின்றி அரண்மனைக்கு விஜயம் செய்து விட்டாய். ஆதலால் நீ மரமாக போவது என்று சாபமிட்டு விட்டார் ராமன். இதை கேட்ட லட்சுமணன் கோபம் கொள்ளவில்லை, வருத்தப்படவில்லை. அண்ணா, தங்களுடைய சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், ஏனென்றால் நான் செய்தது தவறு அல்லவா? ஆதலால் இந்த தவறுக்காக தாங்கள் கொடுத்த இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். தாங்கள் என்னை மன்னித்து அருள வேண்டும். எனக்கு வருத்தம் என்னவென்றால், தங்களை பிரிந்து நான் இருக்க வேண்டுமே என்ற ஒரே கவலைதான். அதற்காகத்தான் நான் வருத்தப்படுகின்றேன். சகோதரரே, ராமா, அண்ணா என்று அவர் திருவடிகளை இருந்து வணங்குகின்றார். லட்சுமணா, வருத்தப்படாது, எல்லாம் விதியின் பயன். இப்பொழுது கலியுகத்திலே நான் ஆழ்வாராக திருநகரிலே நான் அவதாரம் மேற்கொள்ள இருக்கின்றேன். நீ திருநகரிலே மரமாக, அங்கே புளிய மரமாக நீ சென்று அங்கு இருக்க வேண்டும்.
உன்னுடைய நிழலிலே நான் 14 ஆண்டுகள் நான் வாழப்போகின்றேன், அங்கே உன்னுடைய நிழலிலே நான் இருக்கப் போகின்றேன். இதெல்லாம் விதியின் பயன். ஆதலால் நீ கவலை கொள்ளாதே. நான் கலியுகத்திலே அங்கே நம்மாழ்வார் என்ற நாமம் கொண்டு உன்னை வந்து சந்திக்கின்றேன், கவலை கொள்ளாமல் இரு என்று அவரை லட்சுமணனை சமாதானம் செய்து விட்டார். இதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது நம்மாழ்வாருடைய அவதாரம் எப்படி மேற்கொண்டது என்றால், வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே பகவான் மகாவிஷ்ணுவின் சேனை தலைவனான விஸ்வசேனர் உடைய அம்சமாக நம்மாழ்வார் பூலோகத்திலே அவதாரம் மேற்கொண்டார் என்பது வரலாறு. நம்மாழ்வார் திருநகரிலே ஒரு சிறப்பு வாய்ந்த தம்பதியருக்கு பல ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதியருக்கு அங்கே மிக அற்புதமாக அவர்களுக்கு குழந்தையாக பகவான் விஸ்வசேனர் அம்சமாக பகவான் அங்கே அவதாரம் மேற்கொண்டார். குழந்தை பிறந்ததே என்று அந்த தாயும் தந்தையும் போய் குழந்தையை அள்ளி அணைக்க, ஆனால் அந்த குழந்தையானது அங்கே அழவும் இல்லை, எந்த குரலும் இல்லை, ஒரு ஜடம் போல இருந்தது. ஒரு ஜடம் போலவே அந்த குழந்தை பிறந்து அப்படியே ஒரு கல்லை போலவே ஜடம் போலவே இருந்தது. இதை கண்ட அந்த தாய் தந்தையருக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. என்ன செய்வது என்று புரியவில்லை. இப்படிப்பட்ட பகவான் இப்படிப்பட்ட பிள்ளையை நமக்கு கொடுத்து விட்டாரே என்று வருத்தம் கொண்டு பல ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு கொண்டிருந்தனர். பிறகு பகவானுக்கு இந்த நிலையிலே அவருக்கு ஒரு மாற்றான் என்ற, அதாவது பிறக்க வேண்டிய குழந்தையினுடைய நிலைமை இல்லாமல், அதாவது மாறுபட்ட ஒரு குழந்தையாக பிறந்ததால் மாறன் என்ற நாமம் கொண்டு நாமம் வைத்து அந்த குழந்தையை வளர்த்து வந்தனர். பிறகு ஒவ்வொரு ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு கொண்டிருந்த நேரத்திலே திருநகரிலே பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சன்னதிக்கு அங்கே விஜயம் செய்தனர். விஜயம் செய்த பிறகு அந்த குழந்தையை, ஜடமாக இருந்த அந்த குழந்தையை பகவானுடைய அந்த பாதத்திலே வைத்து, பகவானே நாராயணா, இப்படிப்பட்ட குழந்தையை எங்களுக்கு அளித்து விட்டாயே என்று வேதனையோடு அங்கே அவருடைய சன்னதியிலேயே குழந்தையை கீழே வைத்த பிறகு, படுக்க வைத்த பிறகு அங்கே ஒரு மிக அற்புதமான அதிசயம் மேற்கொண்டது. என்னவென்றால், ஜடமாக இருந்த குழந்தை அங்கே அசைய ஆரம்பித்தது. பிறகு முட்டிகால் போட்டது. பிறகு தவழ்ந்தது. தவழ்ந்து அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வந்து அந்த லட்சுமணன் அந்த புளிய மரமாக அங்கே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அல்லவா, அந்த திருநகரின் அந்த புளிய மரத்தின் நிழலிலே போய் சென்று அந்த குழந்தையானது எழுந்து அமர்ந்து கொண்டது. அமர்ந்து விட்டது. அமர்ந்து எல்லோரையும் காணுகின்றது. உடனே அந்த தாய் தந்தையர் அங்கே இருந்து கூடியிருந்த மக்கள் அனைவரும் இந்த ஆச்சரியம் அடைந்தனர். இப்படிப்பட்ட ஒரு குழந்தையா, என்ன இது, இப்படி ஜடமாக இருந்த குழந்தை பகவானிடத்திலே வந்தவுடனே அது தவழ ஆரம்பித்தது. பிறகு நேராக சென்று அந்த மரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டதே என்று ஆச்சரியப்பட்டு அந்த தாய் தந்தையர் போய் சென்று அந்த குழந்தையை எடுக்க முற்பட்டனர். குழந்தையை தூக்க முற்பட்டனர். ஆனால் தூக்க முடியவில்லை. எவ்வளவோ முயன்றும் குழந்தையை தூக்கவே முடியவில்லை.
அது அப்படியே கல்லு போன்ற ஜடமாக அப்படியே அமர்ந்து கொண்டது. எவராலுமே தூக்க முடியவில்லை. இது சாதாரண குழந்தை அல்ல, பகவானுடைய அம்சமான குழந்தை. ஆதலால் இந்த குழந்தை இங்கேயே இருக்கட்டும் என்று அங்கே விட்டுவிட்டனர். பிறகு தினந்தோறும் அந்த குழந்தையை வந்து அவர்கள் பார்த்துவிட்டு செல்வதும் போவதுமாக இருந்தனர். அதாவது இந்த குழந்தைக்கு ஒரு நாமமோ பகவானுடைய அது ஜடமாக இருந்தது அல்லவா. நாம் முற்பிறவிலே எந்த அந்த ஜடம் என்கின்ற ஆவி, ஜடம் என்கின்ற அந்த காற்றை சுவாசிப்பதால் தான் நாம் ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவுடனே அழுகின்றோம், கூவுகின்றோம், துடிக்கின்றோம். இதுதான் அந்த ஜடத்தை அவன் அந்த குழந்தை தடுத்து நிறுத்தியதால் அவனுக்கு சடையன் என்ற நாமம் கொண்டு சடாரி என்று நாம் அழைக்கின்றோம். அதனால்தான் ஒவ்வொரு வைணவ திருத்தலங்களிலே, பெருமாள் தலங்களிலே சடாரி என்கின்ற அவனுடைய பாதம் பதித்த அந்த சடாரியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நம்மாழ்வாருக்கு மறுபெயர்தான் சடாரி. சடத்தை அவன் தடுத்ததால் சடையன் என்கின்ற அந்த சடாரி என்ற நாமம் கொண்டு வாழ்ந்தார் என்பது ஒரு வரலாறு. இப்படியாக 14 ஆண்டு கழிந்தது. அந்த மரத்தடியிலே 14 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார் நம்மாழ்வார். ஆனால் அவருடைய முகத்திலே அந்த தேஜஸ் வளர்ந்தது, அவர் உருவம் வளர்ந்தது, அவருடைய முக மலர்ச்சி வளர்ந்தது. இப்படியாக ஒரு வாலிப பருவம் அடைந்தார். மிக அற்புதமாக மற்றவர்களெல்லாம் காணுகின்ற பாக்கியத்தையும் பெற்றார். இப்படி 14 ஆண்டுகள் கழிந்த பிறகு மதுரகவி என்ற ஒரு ஆழ்வார், நம்மாழ்வாருடைய மிகவும் நம்மாழ்வாருடைய பக்தர், தொண்டர். மதுரகவியார் பல திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக மேற்கொண்டிருந்தார். வடநாடு சென்று அங்கே காசி திருத்தலத்திலே அந்த கங்கை நதியிலே நீராடி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அங்கே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் தெரிகின்றது. அந்த வெளிச்சத்திலே மதுரகவியார் அந்த வெளிச்சமானது இவரை அழைப்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றியது. உடனே மதுரகவியார் அந்த வெளிச்சமானது எதை நோக்கி செல்கின்றதோ அதை நோக்கி, அந்த வெளிச்சத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார். அது நகர்ந்து கொண்டே இருக்கின்றது, பிரகாசமாக நடந்து கொண்டு இருக்கின்றது, ஒரு தீ பிழம்பை போல இருக்கின்றது. பகவானே, இது என்னவோ நடக்கப் போகிறது என்று உணர்ந்து கொண்ட மதுரகவியார் நேராக அதை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார். பல நாட்கள் கடந்து அது நேராக இந்த தமிழகத்தை நோக்கி வருகின்றது. அந்த நகரத்திற்கு வருகின்றது. அந்த நகரத்துக்குள்ளே நாராயணன் திருத்தலத்திற்கு உள்ளே செல்கின்றார். அந்த உள்ளே சென்றவுடனே அந்த காயா புளிய மரம் என்ற அந்த புளிய மரத்தின் அடியிலே பகவான் உடைய அம்சமாக நம்மாழ்வாரை காணுகின்ற பாக்கியத்தை பெறுகின்றார். அந்த தீ பிழம்பான அந்த பிரகாசமானது பகவான் அருகிலே சென்று அது மிக பிரகாசமாக பகவானை அங்கே பகவான் பின்னே சென்று அது பிரகாசமாக மதுரகவியாருக்கு காட்சி அளித்தது. உடனே நேராக சென்று மதுரகவியார் அவருடைய திருப்பாதத்திலே விழுந்து வணங்கி அங்கே அவரை வணங்கி அவருக்கு தொண்டாற்றினார். அவருக்கு தொண்டனாக அங்கே மாறினார். பிறகு மதுரகவியார் அவரும் ஒரு ஆழ்வார் என்பதை அது தனியாக நாம் ஒரு வரலாற்று சிறப்பாக காண்போம். இப்பொழுது அவரை விட பகவான் இத்தனை வருடமாக அமைதியாக ஜடமாக இருந்த பகவான் மதுரகவியார் வந்தவுடனே, அவருடைய பரிசம் பட்டவுடனே அவர் அங்கே அவருடைய உருவமானது பேச துணிந்தது, அசைய ஆரம்பித்தது. உடனே மதுரகவியாரை அழைத்து, நான்
ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய நாமங்களையும் அவருடைய பாடல்களையும் நான் பாட பாட நீ குறிப்பு எடுத்து கொள்ள வேண்டும் என்று மதுரை கவியாருக்கு ஆணைகின்றார். அந்த திருநகரிலே மரத்தடியிலே அமர்ந்து கொண்டே எந்த ஆலயத்துக்கும் செல்லாமல் 108 திவ்ய தேசங்களுக்கும் செல்லாமல் நம்மாழ்வார் அமர்ந்த இடத்தில் இருந்தே பல பிரம்மாண்டமான, அதாவது பல பிரபந்தங்களை அள்ளி வழங்கினார். அவர் பாடல்களை சொல்ல சொல்ல மதுரை கவியார் அங்கே குறிப்பாக ஏற்றுக்கொள்வார். 1108 பாடல்களை அவர் அங்கே மிக அற்புதமாக நமக்கு அள்ளி வழங்கினார். அது மட்டும் இல்லாமல் மதுரை கவியார் அவருக்கு மிக அற்புதமாக சேவை செய்து கொண்டிருந்தார். அவர் திருநாடு அடைய வேண்டிய நேரம் வந்தது. உடனே மதுரை கவியாரை அழைத்து நான் திருநாடு அடைய போகின்றேன் என்று கூற, உடனே பகவானே, தாங்கள் எங்களை விட்டு சென்றாலும் தங்களுடைய உருவம் எனக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைக்க, உடனே நேராக நதிக்கரைக்கு சென்று அங்கே நீரை கொண்டு வா என்று ஆணையிடுகின்றார். அங்கே ஒரு பாத்திரத்திலே நீரை கொண்டு வருகின்றார் மதுரை கவியார். அதை கொதிக்க வைக்க சொல்கின்றார். கொதித்த உடனே ஒரு உருவம் வருகின்றது. அந்த உருவத்தை எடுத்து பார்க்கின்றார். ஆனால் அந்த உருவமானது நம்மாழ்வார் போல அது இல்லை. உடனே மதுரை கவியார் கூறுகின்றார், சுவாமி, தங்களைப் போல இந்த உருவம் இல்லையே என்று கூறுகின்றார். இந்த உருவமானது பிற்காலத்திலே ஸ்ரீ ராமானுஜர் என்ற நாமம் கொண்டு இங்கே பகவானுக்காக சேவை செய்ய அவதாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். இவன்தான் ஸ்ரீ ராமானுஜன். ஆதலால் இவன்தான் முதலிலே இங்கே பல அற்புதங்களை புரிய இருக்கின்றான். இவனுக்கு முதலே பூஜை செய்ய வேண்டும் என்று கூறி, பிறகு ஐயா, தங்களையும் எனக்கு தங்கள் உருவம் போலவும் எனக்கு உருவம் வேண்டும் என்று கேட்க, மீண்டும் பகவான் தண்ணீரை அங்கே கொதிக்க வைக்க சொல்ல, அவருடைய நம்மாழ்வார் உருவம் போலவே உருவம் அங்கே கிடைத்தது. அந்த உருவமானது கிடைத்த உடனே பகவான் முன்னே அந்த உருவத்தை வைக்கின்றார் மதுரை கவியார். உடனே அவருடைய பார்வையானது அந்த உருவத்தின் மேல் பட்டது. ஒரு பிரகாசம் அந்த உருவத்தின் உள்ளே நுழைந்தது. பகவான் ஸ்ரீ நம்மாழ்வார் அங்கே திருநாடு அடைந்தார். அவருடைய அந்த உடல் சரிந்தது. பிறகு அந்த பிரகாசமான அந்த உருவம் கொண்டு பகவானுடைய அந்த ஆத்மா நுழைந்த அந்த உருவத்தை கொண்டு நம்மாழ்வாருடைய உருவத்தை எடுத்து ஆலயத்தில் வைத்து மதுரை கவியார் 10 நாள் உற்சவத்தை மிக அற்புதமாக அங்கே செய்து முடித்தார். பிறகு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஆகப்பட்டவர் அவருடைய அந்த கனவிலே தோன்றி இந்த உருவத்தை, நம்மாழ்வாருடைய சிற்பத்தை, அந்த உற்சவ மூர்த்தியை கொண்டு சென்று ஸ்ரீரங்கநாதனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மதுரை கவியாருக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஆணையிடுகின்றார். அவருடைய ஆணையை ஏற்று, பகவானுடைய ஆணையை ஏற்று மதுரை கவியார் நேராக சென்று ஸ்ரீரங்கத்திலே அந்த உற்சவ மூர்த்தியை, பகவானுடைய நம்மாழ்வாருடைய அந்த சிற்பத்தை கொண்டு சென்று ஆச்சாரியார்களிடம் ஒப்படைத்துவிட்டு பிறகு அங்கே அனைவரையும் வணங்கிவிட்டு சென்றார் என்பது வரலாறு. அதுபோலவே நம்மாழ்வாருடைய இந்த சிறப்புமிக்க வரலாற்றை நாம் கேட்க வேண்டும். அவருடைய பிரபந்தங்களை, திவ்ய பிரபந்தங்களை பாடலாக பாட வேண்டும். அதை மற்றவருக்கு எடுத்து உரைக்க வேண்டும். இப்படியாக நாம் செய்து வந்தோமானால் நம் பாவங்கள் அனைத்தும் தீரும். பகவானுடைய வாக்கினே ஒன்று. பகவானை வணங்குவதற்கு முன்பே அவனுடைய அடியார்களை நாம் வணங்க வேண்டும். அவனுடைய அடியார்கள் புகழை பாட வேண்டும். அவர்கள் கொடுத்த அந்த அமுதத்தை நாம் பருக வேண்டும். திவ்ய பிரபந்தம் என்கின்ற அந்த அமுதத்தை நாம் பருக வேண்டும் என்பது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய வாக்காகும்.
ஆகவே அனைவரும் நம்மாழ்வாருடைய சிறப்பினை கேட்டதுக்கு மிக்க நன்றி. இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோன்ன விஷ்ணு பிரஜோதயாது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நமோஸ்துதே. சுபமங்கலம் சுபமஸ்து.